கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு. பாஜக கீஜாக்களை 6 மாசத்துக்கு கேளுங்க. தோல்வி என்பது அறியாதவனா இருந்தேன் நானு. யாரால தோத்தேன்? பிஜேபியால தான் தோத்தேன். பிஜேபி இல்லைன்னா நாலாம் நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு. பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி வந்தா தான் நாங்க தோத்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டும் என்று தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை என்னோட ஒரு தலைவனும் தொண்டரும் உருவாக்கி இருக்கோம். நான் பெருமைப்படுறேன். இந்திய தேசத்தினுடைய இரும்பு மனிதர் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி நீங்க தெரிவிச்சிருந்தீங்க. அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கீங்களா சார்? இது அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றங்கள் இருக்கும். இப்போ கூட்டணி இருக்குதா இல்லையான்னு கேட்டா நாங்க எப்படி பதில் சொல்லணும்? தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்த எல் முருகன் ஒன்றிய இணை அமைச்சராக நியமிக்கப்பட 2021 ஜூலை 15ஆம் தேதி தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டார். இந்த சூழலில் அதிமுக தொண்டர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்காமல் போனது என பேசியது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லாமல் இருந்ததை நமக்கு கூட்டணி வைத்த காரணத்தால் சிறுபான்மையினருடைய வாக்குகளை நாம் முழுமையாக இருந்தோம். அதிமுகவில் ஒற்றை தலைமைக்கான போட்டி தொடங்கி அக்கட்சி பிளவுபட்ட போது அதிமுக மீதான அண்ணாமலையின் விமர்சனங்கள் அதிகரிக்க தொடங்கின. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலில் அதிமுக அணிகள் இணைந்து போட்டியிட வேண்டும் என பேசினார் அண்ணாமலை. இந்த பேச்சு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. அண்ணாமலை பேச்சு எங்கள் கட்சி விமர்சனம் செய்கின்ற வகையில் இந்த போக்கு தொடர்ந்தால் கூட்டணி குறித்து நாங்கள் என்ன செய்யணும், மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு எங்களை அகில இந்திய தலைவர்கள் தள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க நல்லா இருக்காங்க. எங்கிட்ட அகில இந்திய அளவில் பார்த்திங்கன்னா திரு அமித்ஷாவும் திரு நட்டாவும் அதே போல் பிரதமர் மோடி அவர்களும் எங்கள் கட்சியோடு நல்லா இருக்காங்க, எங்கள் தலைவரும் நல்லா இருக்காங்க. ஆனால் இந்த அண்ணாமலை ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இந்த மாதிரி
பேசினர். அண்ணாமலையும் பங்கேற்ற இந்த சந்திப்பின் போது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. இதன் பிறகு தமிழ்நாடு வந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாரதிய ஜனதா 25 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற இலக்கு நிர்ணயித்து பணியாற்ற வேண்டும் என பேசியது மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியது. அமித்ஷாவை தொடர்ந்து அக்கட்சி நிர்வாகிகளும் அதையே வழிமொழிந்தனர். இதன் பிறகு அகில இந்திய அளவில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கிய இந்தியா அணிக்கு போட்டியாக தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தை பாஜக கூட்டிய போது எடப்பாடி பழனிசாமிக்கு பிரதமர் மோடியின் அருகே இடம் ஒதுக்கப்பட்டு முக்கியத்துவமும் அளிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையின் தொடர் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுகவே தலைமை ஏற்கும் என திட்டவட்டமாக அறிவித்தார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கும். 2021 சட்டமன்ற தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கியது. அது தொடரும். அதிமுக பாஜக கூட்டணி முறிந்த பிறகும் தேர்தல் பிரச்சார களத்திலும் அண்ணாமலை மற்றும் அதிமுக நிர்வாகிகளிடையிலான மோதல் அதிகரித்தது. அண்ணாமலையை லேகியம் விற்பவர் என முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விமர்சித்தது மீண்டும் வார்த்தை போருக்கு வழிவகுத்தது. இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு இல்லை. ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கல. தேர்தலில் நின்று வெற்றி பெற்றால் தானே அந்த பக்குவம் வரும். இன்னும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லை. என்னமோ இந்த லேகியம் விற்கிற மாதிரி, ஐயா நீங்கள் பாருங்க ஐயா, இது செஞ்சுருக்கோம் ஐயா, இதை என்ன ஐயா நீ என்னதான் ஏன் சொல்ல வர, என்ன சொல்ல வர? எதுவுமே புரியலை. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது புரியுதா? எதுவுமே புரியல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்லை, அவங்க அப்பனே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து இரு கட்சிகளும் தோல்வியை சந்தித்திருக்கும் நிலையில் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக மீண்டும் அதிமுக மற்றும் அண்ணாமலை இடையே மோதல் வெடித்துள்ளது. அண்ணாமலை நாவை அடக்கியிருந்தால் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கலாம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதிமுக தலைவர்கள் நாவடக்கத்துடன் பேசாததற்கு மக்கள் கொடுத்த பரிசுதான் அதிமுகவின் தோல்வி என்று அண்ணாமலை கூறினார். ஒரே ஒரு தலைவருக்கு மட்டும்தான் அதில் முரண்பாடு. அவர் யார் என்பது நாடு முழுவதும் அறிந்த ஒன்று. ஆக அவருடைய அனுபவ குறைவின் காரணமாக இன்றைக்கு எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அதை பொறுமையாக கையாண்டு பொறுமையாக களம் கண்டிருந்தார் என்று சொன்னால், தேசிய கட்சியிலே ஒரு மாநில தலைவராக இருப்பவர் இதற்கு முன்பாக இருந்தவர்கள் எப்படி கையாண்டு இருக்கிறார்கள் என்று அவர் கையாண்டு இருப்பாரானால், அவர் வாய் அடக்கத்தோடு இருந்திருப்பாரானால், நாவடக்கத்தோடு இருந்திருப்பாரானால், இன்றைக்கு அவர்களுக்கு டெல்லியில் கூட்டணி கட்சியின் தயவோடு தான். இப்போ 2 பேர் கேட்காம அங்கே நீங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஒன்று நிதிஷ்குமார், இன்னொன்று சந்திரபாபு நாயுடு. இவங்களை கேட்காம நேற்று வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்க, எப்படி இருந்தால் நான் இப்படி ஆயிட்டேன், ஏன் ஆயிட்டேன், இந்த மாதிரி உங்களை மாதிரி அவசர கோலத்தில் அள்ளி தெளித்ததன் காரணமாகத்தான் நீங்கள் அந்த கட்டமைப்பை என்பது எதிரி யார் என்பதை நீங்கள் இலக்காக நிர்ணயிப்பதில், எதிரி என்பது நீங்கள் நிர்ணயிப்பதில் உங்களுக்கு குழப்பம். இத்தனை காலமா நோட்டா கட்சின்னு எத்தனை இடத்துல பத்திரிகையில் எழுதுனீங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கள் இலக்கில் போறோம். நாளைக்கு காலையில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் தமிழகத்தில் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லைங்கண்ணா. அது நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். இன்னும் உழைப்பு கொடுக்கணும், இன்னும் ரொம்ப தூரம் போகணும். இந்த நாவடக்கம், அதே நாவடக்கத்தோடு அவங்க பேசியிருக்கலாமே. அதே நாவடக்கத்தோடு அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை தொண்டர்களை மதிச்சிருக்கலாமே. பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி அந்த கட்சி இப்போ சொல்றாங்களே, அந்த சொந்த தலைவர்களுடைய சொன்ன தலைவருடைய மகன்ல எங்க நிற்கிறாங்க? 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு நிற்கிறாங்க. அதே தலைவர்கள் தானே சென்னையில் பேசினாங்க. அதனால இந்த தலைவர்கள் நாவடக்கத்தோடு பேசாததற்கு மக்கள் கொடுத்த அதிமுகவுக்கு கொடுத்த பரிசுதான். இவங்க நாவடக்கத்தோடு பேசியிருக்கணும்ல. தேர்தல் முடிவுகள் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக இருந்திருந்தால் நடந்து முடிந்த தேர்தலில் 30 முதல் 35 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்றார். இதற்கு எதிர்வினையாற்றிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, ஆளும் கட்சியாக இருந்த போதே அதிமுகவால் வெற்றி பெற முடியவில்லை என்று கிண்டல் அடித்தார். அது மட்டுமின்றி தான் மாநில தலைவராக இருக்கும் வரை அதிமுகவோடு கூட்டணியே கிடையாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். அதே நேரத்தில்
SP வேலுமணி கருத்துக்கு ஆதரவு தெரிவித்த தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்ற அண்ணாமலையின் கருத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் நீங்கள் 30-35 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் வெளிப்படையாக தெரியும். ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2024 தேர்தலில் இன்னைக்கு கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்ற அதிமுகவுக்கு தெரிந்த பிறகு இன்னைக்கு அதனுடைய தலைவர் கோயம்புத்தூரை சார்ந்த SP வேலுமணி அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தால் 35 ஜெயிச்சிருப்போம். அவங்க தனியாக இருந்தே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை, எப்படி ஒன்றா இருந்து 35 ஜெயிப்போம்னு அவர் சொல்கிறார். அதனால் ஏற்கனவே சொன்னது போல் மக்கள் 3 அணியை பார்த்து விட்டு மக்கள் வாக்களித்தாங்க. அதிலும் தலைவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் பிஜேபியோட இப்போ இல்லை, இதுவரை வராத ஓட்டுக்கள் எங்களுக்கு வரும், இத்தனை காலமாக நிர்பந்திக்கப்பட்டு பிஜேபி அரசு கொண்டு வந்த சில சட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம், இப்போ எங்களுக்கு நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களே. அதனால் வேலுமணி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏதோ உட்கட்சி பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், வேறு அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும், இந்த கூட்டணி பிரிந்த பிறகு வேறு காரணம் சொன்னாங்க, எங்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வரும், இந்த வாக்கு வங்கி இத்தனால இல்லை, நாங்கள் தவறு பண்ணிட்டோம், நிர்பந்திக்கப்பட்டு சில சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொன்னவங்க இன்னைக்கு பிஜேபி எங்களோடு இருந்தால் 35 ஜெயிச்சிருப்போம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் SP வேலுமணி அவர்களுக்கும் கட்சிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பித்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக தலைவர்களும் அண்ணாமலையும் மாறி மாறி வசைபாடி வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலையின் பேச்சில் மாற்றம் தெரிய தொடங்கியது. 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து அவர் அளித்த பேட்டியில் திமுக மட்டுமே தங்களின் ஒரே எதிரி என்றும் திமுகவை வீழ்த்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என தெரிவித்தார். பாஜகவுடன் கூட்டணி பேசி வருகிறீர்களா என கேட்டபோது பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று கூறாமல் அது பற்றி 6 மாதங்களுக்கு பிறகுதான் தெரியும் என மழுப்பலாக பதிலளித்தார் பழனிசாமி. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி நீங்க தெரிவிச்சிருந்தீங்க, அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கீங்களா சார்? அதாவதுங்க, கூட்டணி தானே ஏற்கனவே சொல்லுது, பல முறை உங்களுக்கு சொல்லுது, எந்த கட்சியாவது நிலையாக இருந்திருக்குது உண்டா? சொல்ல முடியாதுங்க. இது அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றங்கள் இருக்கும். அது இப்போ எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற பொழுது 2019 தேர்தல் எந்த நேரத்தில் நாங்கள் கூட்டணி அறிவித்தோம்? அதாவது பிப்ரவரி மாதம் தான் அறிவித்தோம். 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ எப்போ அறிவித்தோம்? 2010. இப்படி தேர்தல் வருகின்ற பொழுது தான் கூட்டணி கட்சி குறித்து ஒத்த கருத்துடைய கட்சியோட பேசி முடிவு செய்யப்படும். இது குறித்து அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது அவரும் எங்களுக்கு யாருமே எதிரி கிடையாது என்றார். இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, SP வேலுமணி ஆகியோர் திடீர் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றனர். இந்த பயணத்தின் போது பாஜகவின் முக்கிய தலைவர்களை சந்தித்து கூட்டணி குறித்து பேச உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கட்சி அலுவலகத்தை பார்க்கவே வந்துள்ளதாகவும் யாரையும் சந்திக்கும் திட்டமில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நாங்கள் எதுக்கு வந்தனே தெரியாத நீ கேள்வி நாங்கள் வந்து கட்சி ஆஃபீஸ் பார்க்கறதுக்காக யாரையும் சந்திக்கும் திட்டமில்லை என கூறிய எடப்பாடி பழனிசாமி அன்று இரவே ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பழனிசாமியுடன் KP முனுசாமி, SP வேலுமணி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தம்பித்துரை, CV சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். அமித்ஷாவுடன் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நீடித்தது. அது மட்டுமின்றி மற்ற நிர்வாகிகளை வெளியே அனுப்பிவிட்டு எடப்பாடி பழனிசாமியுடன் மட்டும் அமித்ஷா சுமார் 15 நிமிடங்கள் தனியாக ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. இந்த சந்திப்பின் போது மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. சந்திப்புக்கு பிறகான அமித்ஷாவின் எக்ஸ் தள பதிவும் அவற்றை உறுதிப்படுத்தியது. அதே நேரத்தில் பாஜகவுடன் கூட்டணி என்ற கருத்தையும் எடப்பாடி பழனிசாமி மறுக்கவில்லை. இதனால்
2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்காக அதிமுகவும் பாஜகவும் நெருங்கி வருவது உறுதியாகியுள்ளது. आज एक और अच्छा समाचार लेने के लिए आप सबको यहां निमंत्रित किया है। आज एआईडीएमके और भारतीय जनता पार्टी के नेताओं ने मिलकर तय किया है कि आने वाला तमिलनाडु विधानसभा चुनाव एआईडीएमके, भारतीय जनता पार्टी और सभी साथी दल मिलकर एनडीए के नाते लड़ेंगे. அடுத்து வரப்போகிற ஒரு தேர்தலை என்டிஏ கூட்டணியின் இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிப்பதற்கான கூட்டம் இது. ये चुनाव राष्ट्रीय स्तर पर नरेंद्र मोदी जी के नेतृत्व में और राज्य स्तर पर एआईडीएमके के नेता एड़ापाडी जी के नेतृत्व में लड़ा जाएगा. இந்த தேர்தல் தேசிய அளவில் திரு மோடி அவர்களின் சீரிய தலைமையிலும் தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமையிலும் நடைபெற இருக்கிறது. मुझे पूरा विश्वास है कि आने वाले दिनों में जो चुनाव होने वाला है वो जनरल इलेक्शन में एनडीए प्रचंड बहुमत हासिल करेगा और तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनेगी. வரப்போகிற தேர்தலில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் இந்த என்டிஏ கூட்டணி மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறது. कोएलिशन सरकार जी, हम साथ में सरकार बनाएंगे. हम चुनाव एड़ापाडी जी के नेतृत्व में लड़ेंगे. நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம். அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது. திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது. So what are the demands that ADMK kept to alliance with BJP, that NDA? AIDMK का कोई कंडीशन नहीं है, कोई डिमांड नहीं. Sir, what about O Pannirselvam and TT Vidyanagaran? Are they also part of the NDA, or you wanted a united AIADMK, sir? AIADMK के इंटरनल अफेयर्स में हमारा कोई इंटरफियरेंस नहीं होगा. जहां तक एनडीए के साथी दलों का सवाल है, एआईडीएमके और बीजेपी का तमिलनाडु यूनिट बैठकर तय करेगा. அதிமுகவின் தனிப்பட்ட அவங்க கட்சி விடயங்களில் நாங்கள் தலையிட போவதில்லை. மற்றபடி தேர்தல் விஷயங்கள்ல அவர் தலைமையில நாங்க எல்லாரும் அமர்ந்து பேசி எங்களுடைய திட்டமிடலை செய்கிறோம். सीटों की संख्या और सरकार बनाने के बाद मिनिस्ट्री का बंटवारा दोनों यूनिट्स हमारे साथियों के साथ बैठकर बाद में तय करेंगे. யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பதும் வெற்றி பெற்ற பிறகு எப்படி அவங்க ஆட்சியில் பங்கு பெற போகிறார்கள் என்பதெல்லாம் பின்னாடி தான் பேச போறோம். இப்ப அது பேசு பொருளாக இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.